வணக்கம், வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? ரவீந்தருக்கு 3வது இடத்துக்கு ஓட்டிங்க்கு போனாரு. இப்ப திரும்பவும் 5வது இடத்துக்கு வந்துட்டாரு. அவருடைய ஓட்டு சதவீதம் குறைந்ததற்கான காரணங்கள் என்ன? ஆ என்ன எந்த விஷயத்தினால ஓட்டு குறையுது? அதேபோல நம்ம அருண் பிரசாத் அவருக்குமே ஓட்டு குறைஞ்சுகிட்டே இருக்கு. ஜாக்குலின் 3வது இடத்துக்கு போயிட்டாங்கன்னு நெனைக்கிறேன். இதெல்லாம் எப்படி நடக்குது? ஏன் நடக்குது? ஆ ரவீந்தர் வந்து 4வது இடத்துக்கு வந்துட்டாருன்னு நெனைக்கிறேன். 3வது இடத்துக்கு 4வது இடத்துக்கு வந்தாரு. 5வது இடத்துல இருந்தாரு. இப்ப திருப்பி 4வது இடத்துக்கு வந்துட்டாரு. இப்படி அ வாக்கு சதவீதம் வந்து ரொம்ப நெறைய குறைஞ்சு டிஃபர் ஆயிட்டே இருக்கு. அதுக்கு என்ன காரணம்? அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வோட்டிங் ஸ்டேட்டஸ பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம வாக்கு சதவீதம் எதனால் குறைகிறது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அது நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. வோட்டிங்ல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சௌந்தர்யா 24.62% முதல் இடத்துல இருக்காங்க. 20,280 ஓட்டு வச்சு வாங்கியிருக்காங்க இதுவரைக்கும். இது ஒரு 4 மணி ஸ்டேட்டஸ்னு வச்சுக்கோங்களேன். முத்துக்குமரன் 20.7% 17,048 வாக்குகள் வாங்கியிருக்காரு. 2வது இடத்துல இருக்காரு. ஜாக்குலின் 3வது இடத்துல இருக்காங்க. 14.4% 11,891 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 3வது இடம். அருண் 4வது இடம். அருண் பிரசாத் 14.18% 11,680 ஓட்டு வாங்கியிருக்காரு. ரவீந்தர் 13.37% 11,009 ஓட்டு வாங்கியிருக்காரு. 5வது இடம். 6வது இடம் ரஞ்சித் 12.69% 10,457 ஓட்டு வாங்கியிருக்காரு. இதுல என்னன்னா சௌந்தர்யா உடனே பிஆர் ஒர்க் பண்றாங்க. அதனாலதான் அவங்க அவ்வளவு ஓட்டு வாங்குறாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. சௌந்தர்யா பெருசா கேம் எதுவும் விளையாடலங்க இது வரைக்கும். பட் என்ன பொறுத்த வரைக்கும் அவங்களோட கேம் பிளே வந்து நம்ம என்னன்னு புரிஞ்சுக்கவே முடியாது அப்படிங்கிறது தான். பட் அதுல எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சாட்டிஸ்ஃபைங் இது இல்ல. பட் ஆனா அவங்க திரும்ப விளையாடுவாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. பட் அங்க பாட்டு பாடுறாங்க, சும்மா ஒரு வாய்ஸ் மாடுலேஷன் பண்றாங்க. அந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம வந்து சௌந்தர்யா கிட்ட பாக்குறோம். பட் இண்டிவிஜுவல் கேமா அவங்கள்ட்ட நம்ம இன்னும் பெருசா பார்க்கல அப்படிங்கிறது தான். ஆனாலும் மக்களுக்கு அவங்க மேல நம்பிக்கை வச்சு ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்களோட ஃபேன் பேஸ் ஓட்டு போட்டிருக்கலாம் அப்படிங்கிறது நம்ம எல்லாமே நான் ஒரு விஷயம் சொல்லுவேன் அடிக்கடி. எல்லாமே பிஆர் வச்சு மட்டும் ஓட்டு நீங்க இவ்வளவு வாங்க முடியாதுங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அப்படின்னா ராம் ஜெயிச்சிருப்பாரு 6வது சீசன்ல. முத்துக்குமரனுக்கு வந்து ஃபேன் பேஸ் இருக்கா இல்லையான்னு தெரியல. அவர் ரீசெண்டா தான் தமிழால மிகப்பெரிய ஒரு புகழ் பெற்றார். அவருக்கு ஃபேன் பேஸ் இல்லைங்க. அவருக்கு தமிழ் மீதான ஒரு ஆர்வத்தினால ஓட்டு போடுறாங்க. கிட்டத்தட்ட 17,000 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அன்அபிஷியல் ஓட்டிங்ல. 2வது இடத்துல இருக்காரு அப்படிங்கிறத. முத்துக்குமரன் நிறைய விஷயங்களை பேசுறாரு. ஆனா நமக்கு ஓவர் பேச்சு உடம்புக்கு ஆகாதுங்கிற மாதிரி தான் இருக்கு. தேவையான இடத்துல பேசணுங்கிற மாதிரி. அதே போல நான் பெண்களை எவ்வளவு மதிக்கிறேன் தெரியுமா அப்படி இப்படிலாம் இது பேசினார். அதாவது நீங்க நான் கூட அடிக்கடி கேரக்டர் அது உங்களுடைய நடத்தையின் மூலமாக நீங்கள் அதை செயல்பாட்டு கொண்டு வரணுமே தவிர கேமரா முன்னாடி வந்து நான் வந்து நல்லவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது நல்லா இருக்காது அப்படிங்கிறது தான். அது அதாவது வாரத்துல ஒரு நாள் 2 நாள் நீங்க பேசுனீங்கன்னு பரவாயில்ல. எப்ப பார்த்தாலும் நீங்க கேமரா முன்னாடி நின்று உங்களை ஜட்ஜ் பண்ணி பேசியிருந்தீங்கன்னா சரியா இருக்காது அப்படிங்கிறது தான். பட் பார்க்கலாம். அவர் வந்து ரொம்ப அந்த மாடுலேஷன்ல பேசிட்டே இருக்காரு. அது கொஞ்சம் போரிங்கா இருக்கு அப்படிங்கறத பார்க்க முடிஞ்சதுங்க. 2வது அதாவது அதுக்கு அடுத்த இடத்துல இருக்கிற ஜாக்குலின் பத்தின பெரிய குறை என்னன்னா காது கிழியிற அளவுக்கு பேசிட்டு இருக்காங்கப்பா. இவங்களெல்லாம் வச்சுட்டு என்னப்பா பண்றது அப்படிங்கிற ஒரு பேச்சு அடிபடுகிறதுங்க. பட் ஜாக்குலினை பொறுத்த வரைக்கும் செமையா பண்ணிட்டு இருக்காங்க. பட் என்னன்னா ஓவர் போர்ட்ல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சும்மா சொன்னதே திரும்ப 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 சொல்லிட்டே இருந்தா நமக்கும் போர் அடிச்சிருங்க. பட் அப்படி இல்லாம தேவையான இடத்துல கண்டென்ட்டை சரியா கொடுத்து சரியான கேள்விகளை கேட்டு நீங்க விளையாடணும் அப்படிங்கிறது தான். பட் அந்த இடத்துல வந்து அவங்க கொஞ்சம் சோட போறாங்க. பட் அவங்க கம்பேக் கொடுப்பாங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா வளவளன்னு பேசிட்டே இருந்தீங்கன்னா கண்டென்ட் கொடுக்க முடியாது. விஜய் சேதுபதி இதுல இந்த அறிவுரைலாம் அவங்களுக்கு கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் இந்த வாரம். பார்க்கலாம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஜாக்குலின் நல்லா விளையாடுறாங்க. பட் மக்களுக்கு சில இடங்கள் அவங்க ஓவர் போர்டா இருக்காங்க. நிறைய பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குறை இருக்கிறது. கண்டிப்பாக அதை பத்தி நம்ம பேசுவோம். அதே போல அருண் பிரசாத் ரவீந்திர நாமினேட் பண்ணும் போதே பரவாயில்லடா சூப்பரா பண்றாரு அப்படின்னு. ஆனா அந்த ரவீந்திர நாமினேட் பண்ண விதமே தப்பு. கேமரா முன்னாடி இருக்கணுமா அவங்க பின்னாடி இருக்காரு. அவருக்கு அதெல்லாம் தேவையில்லை. நம்மளுக்கு எல்லாம் தேவைன்னு சொன்னாரு. பிக் பாஸ் ஒரே வார்த்தை சொன்னாரு. உனக்கு அவர் நாமினேட் பண்றதுக்கு சரியான காரணம் இருக்கா அதை சொல்லு அப்படின்னாரு. பட் அதுக்கும் அவரால் சரியான காரணம் சொல்ல முடியல. பட் அருண் பிரசாத் ஏதோ ட்ரை பண்றாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அருண் பிரசாத் சூப்பரா விளையாடணும் பார்ப்போம். அதே போல அடுத்தது ரவீந்தர் 3வது இடத்துக்கு போனார் ஓட்டிங் இன்னைக்கு காலையில. பட் இப்ப வந்து பாத்தீங்கன்னா 5வது இடத்துக்கு வந்துட்டார் மறுபடியும். அவருடைய வாக்குகள் குறைவதற்கான காரணங்கள் என்ன? அவரோட ஃபேன் பேஸ் ஓட்டு போட்டாங்களா காலையில இருந்து? அதனாலதான் 3வது இடத்துக்கு போய் திரும்ப 5வது இடத்துக்கு வந்திருக்காரா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதே போல அருண் பிரசாத் 3வது இடத்துல இருந்தால் 4வது இடத்துக்கு வந்திருக்காரு. அதுக்கு என்ன காரணம்?
அப்படிங்கிறதையும் பார்ப்பேன். ஏன்னா எல்லாம் ஒரு மீகர் டிஃபரன்ஸ் தான். பட் பார்க்கலாம். ரவீந்திர பொறுத்தவரைக்கும் அவருக்கு யூடியூப் ரிவ்யூவர், அப்புறம் ப்ரொடியூசர், இந்த 2 முகம் இருக்கு. ஆனா ரிவ்யூவரா என்ன பெருசா நெறைய பார்த்துருக்க மாட்டாங்க. நான் என்னை பற்றி மக்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்லாம் சொல்றாரு. பட் அவர் சொல்வதில இருக்கிற உண்மை தன்மை இருக்கு இல்லையா? அது எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. அதேபோல பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அவர் ரிவ்யூவரா இருக்காரு அப்படின்னு தர்ஷா குப்தா, பவித்ரா ஜனனி எல்லாம் நெறைய குற்றச்சாட்டு சொல்றாங்க. பட் அத அவர் எப்படி புரிஞ்சுக்க போறாரு அப்படிங்கிறது தெரியல. பட் ஒரு நல்ல கேம் ஆடினாரா நம்ம எல்லாருமே பார்க்கறதுக்கு ரெடியா இருக்கோங்க. அதுக்கு அடுத்து ரஞ்சித். ரஞ்சித் வந்து இப்ப 6வது இடத்துல இருக்காரு. பட் ரஞ்சித் தான் வெளியில போவார் அப்படிங்கிற மாரி இருக்கு. பட் என்ன பொறுத்தவரைக்கும் பிக் பாஸ் டீம் வந்து அவர வெளியில அனுப்ப மாட்டாங்களோ, 1 வாரம் டைம் தருவாங்க. கேட்டா சாச்சிரா வெளில போனதுனால, இந்த வாரம் யாரும் எவிக்ஷன் இல்லன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த மாரி சொன்னாங்க அப்படின்னா ரஞ்சித் பாதுகாக்கப்படுவார். அப்படி இல்லன்னா ரஞ்சித் இல்ல ரவீந்தர் 2 பேர்ல யாரோ ஒருத்தர் வெளியில போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ரவீந்தர் வந்து இன்னைக்கு வெளியேற போறார் அப்படின்லாம் செய்திகள் வந்துச்சுங்க. பட் அதுல எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்கு அப்படிங்கிறது தெரியாது. என்னை பொறுத்த அளவில் ரவீந்திரன் வந்து ஒரு 4, 5 வாரமா அது இருக்கணும். ஏன்னா நெறைய பேருக்கு அட்வைஸ் குடுக்குறாரு, பேசுறாரு. பட் இது வந்து அவங்களுக்கு ஒரு புது அ ஒரு டெக்னிக்க கத்துக் குடுக்கும். 2வது நெறைய கத்துப்பாங்க அவர்ட்டருந்து. நான் அது எதிர்பார்க்கிறேன். ஏன்னா, ஒருத்தர் போனதுக்கான அந்த பிரதிபலன் இருக்குல்ல, அத வந்து கண்டஸ்டன்ட்ஸ் அனுபவிக்கணும் அப்படிங்கிறது தான். இப்ப பவித்ரா ஜனனி கூட டிப்ஸ் குடுக்கும்போது சொன்னாரு. அவங்க சொன்னாங்க, "சார் என்ன பார்த்து எனக்கு தெரியும் சார். நீங்க என்ன ரிவ்யூவர் மாரி பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க வந்து கண்டஸ்டன்ட் சார். கண்டஸ்டன்ட் மாரி பேசுங்க சார்" அப்படின்ட்டாங்க. அவர் கொஞ்சம் வெறுத்து போயிருப்பாருன்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி அந்த அட்வைஸ் குடுக்கறதுங்கிறது வந்து தேவைதான். பட் அது ரொம்ப அளவுக்கு அதிகமாவும் இருந்துறக்கூடாது அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். பார்ப்போம். இதுல வோட்டிங்ல வராத நெறைய பேர் இருக்காங்க. பட் வோட்டிங்ல வராதவர்களுக்கும் நான் ஒரு விஷயம் சொல்றேன். கேமா பார்த்து ஆடுங்க. இல்லாட்டி மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்படுவீங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம். ரவீந்தருக்கு அழகு என்னன்னா, ரொம்ப அழகா பேசுறாரு. ஆனா கொஞ்சம் ஓவர் போர்ட் ஆயிடுது அதுவும் சில நேரங்கள்ல. அப்படி ஆச்சுன்னா மக்கள் எல்லாருக்கும் போர் அடிச்சிரும் அப்படிங்கிறது தான். பட் அவரால பெருசா நகர முடியல. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியல. பெட்ரூம்லயே உட்கார்ந்துருக்காரு. பெரிய டாஸ்க்லாம் ஒண்ணும் இல்ல இன்னைக்கு. ஒரே ஒரு டாஸ்க் என்ன அப்படின்னா, ஒரு கேர்ள் வந்து பாய்ஸ் பக்கம் வரணும். ஒரு பாய் வந்து கேர்ள்ஸ் பக்கம் போணும். ஆனா அவங்க பாய் வந்து பாய்க்கு சப்போர்ட் பண்ணணும். கேர்ள் வந்து கேர்ளுக்கு சப்போர்ட் பண்ணணுங்கிறாங்க. பட் அது அப்படி நடக்குமா அப்படிங்கிறது தெரியல. முத்துக்குமரன் அந்த பக்கம் போயிருக்காரு. பவித்ரா ஜனனி இந்த பக்கம் வந்திருக்காங்க. பட் இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, என்னய்யா கேம் ஆடுறீங்க? ஒரு டாஸ்க்கும் இல்லாம இதெல்லாம் ஒரு டாஸ்க்கா அப்படிங்கிற மாரி கொண்டு போறாங்க. இன்னும் ரூல்ஸே வரலையேப்பா அப்படிங்கிற மாரிலாம் கூட பேசிட்டு இருந்தோம். பட் பிக் பாஸ் டீம் வந்து இவ்வளவு லேசியா இருக்காங்களாப்பா. சீக்கிரம் முடிச்சு விடுங்கப்பா அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. பட் என்ன பொறுத்தவரைக்கும் வோட்டிங் வந்து ரொம்ப அழகா போயிட்டு இருக்கு. சரியான மக்கள் வந்து சரியா டிசைட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு உதாரணம் இன்னைக்கு சௌந்தர்யாலாம் விளையாடவே இல்லனாலும் அவங்களுக்கு வோட்டிங் போடுறாங்க அப்படின்னா, ஒரு ஃபேன் பேஸ் இருக்கும். ஃபேன் பேஸ் பிளஸ் பிக் பாஸ் ரசிகர்களோட ஓட்டு. அது ரவீந்தருக்கும் இருக்கும், ரஞ்சித்துக்கும் இருக்கும். பட் ரஞ்சித்துக்கு வந்து வயசாயிடுச்சு. அதனால பிக் பாஸ் பார்க்குறவங்களோட ஏஜ் என்ன தெரியுமாங்க? 12 வயசுலேருந்து 36 வயசு, 40 வயசு மேக்ஸிமம். இதுல தான் வந்து அதிகமான மக்கள் இருக்காங்க. அதுக்கப்புறம் இருக்காங்க. நான் இல்லன்னு சொல்ல. கொஞ்சம் அந்த பெர்சன்டேஜ் ரொம்ப குறைவு. பட் 40 வயசுக்குள்ள இருக்கிற எல்லாருக்குமே அந்த யங்ஸ்டர்ஸ் மேல தான் ஒரு பிரியம், பாசம் எல்லாமே இருக்கும். அது நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். ஸோ அந்த வகையில பார்த்தீங்கன்னா, இப்ப என்ன மாரி ரிவ்யூவர்லாம் ரொம்ப ரேர் தான். இப்ப நான் இருக்கேன், சுரேஷ் தாத்தா இருக்காரு, ரவீந்தர் இருக்காரு. நாங்கலாம் ஒரு ரேஞ்சுன்னு வச்சுக்கோங்க. ஆனா, எங்க ரேஞ்ச் எல்லாம் தாண்டி இளைஞர்கள் தான் நெறைய ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு வரவேற்பும் அதிகமா இருக்கு. நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ அதனால பிக் பாஸ் அப்படின்னாலே யங்ஸ்டர்ஸ்க்கானது அப்படிங்கிற மாரி தான் இருக்கு இப்போதைக்கு. ஸோ அவங்களுக்கு அவங்க ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற மாரி தான் இருக்கிறதுனால, ரஞ்சித் போன்றவர்லாம் பின்வாங்க வேண்டிய ஒரு கட்டாயம். அதுல விசித்ராலாம் தப்பிச்சு 99 நாள் வரைக்கும் வந்துட்டாங்க. அதெல்லாம் பெரிய விஷயம். ஸோ அதெல்லாம் பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் தான். பார்ப்போம். ஸோ மக்களே எல்லோரும் லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கிறேன். தேங்க் யூ ஆல் அண்ட் பை டு எவரிஒன். ஸோ ஆதரவளிக்கின்ற அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம்.